ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுரேக் ஆர்ட் அகாடமி. இன்றைக்கி நம்மளோட பென்சில் ஸ்கெட்சிங், பென்சில் ஷேடிங் சீரீஸில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஐ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கிராஃபைட் பென்சில் வச்சு தான், சார்கோல் எதுவுமே ஆட் பண்ணாமல் இன்றைக்கி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த வாஷி டேப்புன்னு சொல்லுவாங்க, ஏதாவது நாட் வாஷிங் டேப்புன்னு சொல்கிறேன், வாஷி டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாஸ்கிங் டேப்புக்கு பதிலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஐக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே வந்து இப்போ நீங்கள் ஐ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பகுதி வந்துட்டு நல்லா வந்துட்டு கர்வியாக இருக்கும், கீழே வந்து ஸ்லைட் கர்வியாக தான் இருக்கும் ரியலிஸ்டிக் ஐயில் மோஸ்ட்லி. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போ லைன் போட்டுட்டு நான் போடுற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு கீழேயும் ஒரு டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கண்ணுக்கு வந்து மேலேயும் திக்காக இருக்கும், கீழேயும் வந்துட்டு அந்த ஒயிட் லைன் வரும். ஸோ அதனால் அதுக்கு மேலே வந்துட்டு நான் போடுற மாதிரியே வந்துட்டு நீங்கள் எல்லாமே இது பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லைட்டாக எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு திருப்பி வந்து நான் அதுக்கு மேலே ப்ராப்பரான அவுட்லைன், ஓகேங்களா, அதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ப்ராப்பர் அவுட்லைன் கொடுத்து வந்துட்டு இப்போ வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற பென்சில் டாம்ஸ் ஹெச்பி பென்சில் தான். நீங்கள் கேமலின், அப்சரா, ஆர்ட் லைன் எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு ப்ரிஃபரபிளி என்னோடய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு டாம்ஸ் அண்ட் கேமலின் ரொம்ப பிடிக்கும், பிரிஸ்டோவும் பிடிக்கும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லா பென்சில்ஸ் வச்சுருப்பேன். அப்பப்போ எது என் கையில் கிடைக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ மேலே ஐப்ரோஸ்க்காகவும் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷேப் கொடுத்துடலாம். ஸோ ஷேப் முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே நான் வந்து ஹெச்பி பென்சிலில் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்பி பென்சிலில் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, லைட்டாக வந்துட்டு ஹெச்பி பென்சிலாலேயே ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிடுறேன். ஃபுல்லாகவே பேஜ் ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரால் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ பிளெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2B பென்சில் எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டு இந்த அவுட்லைன் வந்துட்டு நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணிக்கணும். ஏன் அதை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கிரே எஃபெக்ட் வரதுக்காக. ஸோ தட் நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணோம்ல, ஸோ ஷேடோஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேடிங்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வைடு பேப்பர் நல்ல பெரிய லார்ஜ் சைஸில் வந்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணும் போது வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கலாம், காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இது பண்ணல ஸ்டம்ப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஸ்டம்ப் வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். நான் டைரெக்டாகவே 6B and 8B வச்சு தான் வந்துட்டு ஐலிட் உள்ளே வந்துட்டு ஐரஸ்குள்ளே வந்து அந்த டார்க் பகுதி வந்துட்டு நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஷேட் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஸ்லோ பண்ணிக்கலாம், ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியும் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஐரஸ்குள்ளே எந்த மாதிரி ஷேட் பண்ணேன்னு பாருங்கள். உள்ளே வந்துட்டு அந்த பிளாக்காக இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு அதை வந்து நல்ல டார்க்காக ஷேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன லைன் எல்லாமே போட்டுட்டு பேப்பர் ஸ்டம்ப்புன்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த பேப்பர் ஸ்டம்ப்பை வச்சு நான் வந்து ஸ்மட்ச் பண்ணுறேன். இது எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஈவன் வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர், அதாவது வந்துட்டு இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு டார்க்காக வரணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் இந்த ஸ்டம்ப் வச்சு டார்க்காக வந்து ஷேட் பண்ணி விட்டுறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷேடிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்மட்ச் பண்ணி விட்டுறேன். அதுக்கு மேலே தான் வந்துட்டு நான் அந்த அவுட்லைன் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுப்பேன். ஓகே. ஸோ இது வந்து மோனோ எரேசர் வச்சுட்டு அந்த ஐரஸ்குள்ளே வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் வேணும். நம்ம இப்போ ஃபுல்லாக ஸ்மட்ச் பண்ணிட்டோம். எங்கெல்லாம் வந்து எனக்கு ஹைலைட் வேணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் மோனோ எரேசர் வச்சு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பென்சில் எரேசரும் அவைலபிளாக இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பென்சில் எரேசரும் இருக்குது. இது வந்து நான் மோனோ எரேசர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்ணுக்கு மேலே கீழே இது எல்லாமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 4B, HB, 2B, 6B, 8B வந்துட்டு ஜஸ்ட் அந்த கண்ணுக்குள்ளே ஐரிஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐரிஸும் அந்த அவுட்லைனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மித்தபடி எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு 6B, 4B, 2B தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் அந்த அவுட்லைனுக்கு மட்டுமே வந்துட்டு நான் HB தான் யூஸ் பண்ணேன் ஸ்டார்டிங் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ திருப்பி வந்துட்டு நான் 6B and 8B வச்சு தான் வந்துட்டு இப்போ இதை கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த மாதிரி பண்ணுறேங்கிறத பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ணுக்கு மேலே அந்த லிட்டு வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக இருக்கும். ஸோ அந்த திக்னஸ்க்காக வந்துட்டு நான் அதை கொடுத்துட்றேன். உள்ளே இருக்க ஐரிஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஐக்கு மேலே உள்ள லிட்டையுமே வந்துட்டு நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணையில் வந்துட்டு அந்த மார்க் விழும் இல்லையா லேஷஸ்க்கு மேலே, ஸோ அந்த இதையும் வந்துட்டு நீங்கள் டார்க் பண்ணிக்கணும். ஐ லேஷஸ் நீங்கள் ட்ரா பண்ணும்போது எப்போயுமே வந்துட்டு கர்வ் உள்ளேருந்து வெளியில் வந்து கர்வ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அதுவும் இங்கே வந்துட்டு நான் ஸ்லோவாக காமிச்சிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த பாருங்கள், ஒவ்வொரு லிட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஐ லேஷஸ்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சைடு போகும்போது இந்த சைட் கர்வில் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும். அது பக்கத்துலேயே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் 2 லைன் அந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் கர்வ், இந்த ஃப்ளார் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை பண்ணிக்கணும். மேலே இருக்க ஐலாஷஸ் வந்துட்டு
முடிஞ்சிச்சு. திருப்பி நான் ஸ்டம்பை வச்சு வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த பிளெண்டிங் பண்ணணுமோ அதெல்லாம் கொடுத்துட்றேன். மேலேயும் கொடுத்துட்றேன், கீழேயும் கொடுத்துட்றேன். 2 சைடுமே வந்துட்டு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகா வந்துட்டு இந்த ஷேடிங்ஸ் எல்லாமே வந்துடுச்சு அப்படின்ட்டு. ப்ரீவியஸாக 2 வீடியோ பென்சில் சீரீஸில் வந்து பென்சில் ஸ்கெட்சிங்கில் வந்துட்டு பென்சில் ஷேடிங்கில் போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு கப் ஷேடிங் போட்டிருப்பேன். அப்புறம் வந்து டியூலிப் ஃப்ளார் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மண்டலா சீரீஸ் போயிட்டுருக்கு. அது போக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸி ட்ராயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் கிட்ஸ்க்கும் அடல்ட்ஸ்க்கும் யாருக்குமே ட்ராயிங்கே நீங்கள் பண்ணதே இல்லைன்னா கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு எல்லா வீடியோஸ்லேயும் நம்ம வந்து டீட்டெயில்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருக்காவது வந்து ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக எந்த எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் இருக்குதுன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி யாரும் லைக்கே போட மாட்றாங்க. ஓகே. கீழே இருக்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வந்துட்டு அந்த ஒயிட் லிட்டை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு கீழே இருக்க லேஷஸையும் நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். லேஷஸ் வந்துட்டு நான் 6B பென்சிலால் தான் கவர் பண்ணுறேன். 6B அண்ட் 8B வச்சு தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து லேஷஸ் அந்த டார்க் அவுட்லைன் இது எல்லாமே வந்துட்டு நான் கவர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ நான் பென்சில் எரேசர் வச்சுட்டு எனக்கு எங்கெல்லாம் வந்து ஹைலைட் வேணுமோ அங்கெல்லாம் நான் பண்ணிடுறேன். ஏன்னா வந்துட்டு மோனோ எரேசர் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஃபேவரட் வந்து பென்சில் எரேசர் தான். மோஸ்ட்லி மோனோ எரேசரோட பென்சில் எரேசர் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஐப்ரோஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் எந்த ஷேப் இருக்குதோ அந்த ஷேப்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்துட்டு ஹேர் வந்து ட்ரா பண்ணணும். அந்த ஸ்லாண்டிங்காக வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு 4Bயில் பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ணிட்டேன். ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா 6B 8B இதை வச்சு வந்துட்டு கவர் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ஐ வந்து ரியலிஸ்டிக் ஐ வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணுங்கள். இப்போ ஹைலைட்டர், இது பிரிஸ்டோ ஹைலைட்டர். ஸோ இந்த ஹைலைட்டர் வச்சுட்டு எங்கெல்லாம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹைலைட் பண்ணணுமோ அதை நான் காமிச்சிக்கிறேன். Thank you. Bye-bye.